hello my dear friends, welcome to Queen's Villa. இன்னைக்கு நான் உங்க கூட என்ன ஷேர் பண்ணிக்க போறேன்னா முட்டையில ஒரு குழி பணியாரம் செய்ய போறேன். இல்ல வந்து சில கீரையும் வந்து போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இல்லனா வந்து வெஜிடபிள்ஸ் என்ன இருக்கோ அதையும் வந்து இந்த முட்டை கூட நல்லா பீட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு குழி பணியாரத்தில் ஊற்றி சாப்பிட்றப்போ அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேபி குழந்தைங்க வந்து எப்பயுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து சாப்பிட்டா அது ரொம்ப லைக் பண்ணுவாங்க. எனிவே இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இன்னும் குயின்ஸ் வில்லா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அதே சேம் டைம் ஆல்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிடும். நீங்கள் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். என்னங்க முட்டை குழி பணியாரம்னு சொல்லிட்டு டக்குன்னு கார்டன் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இப்போ வந்து நான் என்ன வந்திருக்கேன்னா பசலைக்கீரை எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். இந்த பசலைக்கீரை வந்து என்னுடைய தோட்டத்தில் வச்சுருக்கேங்க. அது வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இது வந்து கார்டனிங்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது என் வீட்டு குட்டி தோட்டம்னா அதில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அந்த லிங்க் பார்த்துக்கோங்க. இந்த இலை வந்து கீரை வந்து எனக்கு ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்காக தான் சரி என்ன பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறமா போன மந்த் வந்து எனக்கு இந்த கீரை கிடச்சிது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 4 தண்டு நல்லா தடிசாக இருந்ததுங்க. அதை எடுத்து சும்மா நட்டு வச்சேன். அது என்னென்னா இவ்வளோ ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக வந்துடுச்சு. அதனால் வந்து இந்த கீரையை வந்து நான் எடுத்து இப்போது இந்த முட்டை குழி பணியாரத்தை கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். இது எப்படி இந்த டிஷ்ஷில் வந்து சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. வாங்க இந்த கீரை எடுத்துகிட்டு போய் சமைக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சோடனே இதில் வந்து நான் வந்து உளுந்து போட்டிருக்கேன். உளுந்து வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லை நான் ஸ்கிப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா. இது கூட வந்து இப்போ நான் 4 வந்து முட்டை எடுத்துக்க போகிறேன். அதுக்காக வந்து ஒரு வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவும் நல்லா நைஸாக சாப் பண்ணிட்டேன். சாப் பண்ணிட்டு இது கூட நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு போகிறேன். இப்போது இது கூட வந்து இந்த பசலைக்கீரை மட்டும்தான் ஆட் பண்ணணும்னு கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன கீரை வேணுமோ அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் பசலைக்கீரை வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து குழந்தைங்களாம் வந்து கீரை சாப்பிடாமல் இருப்பாங்க. அப்போ அவங்களாம் வந்து இந்த மாதிரி நம்ம கீரை கூட முட்டை போட்டு கொடுத்தனாலே போதுங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவுமே குழந்தைங்க வந்து சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்கன்னு. ஓகே, இப்போ நல்லா வதக்கிட்டு இது கூட வந்து மஞ்சத்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா வந்து இது கூட வந்து நான் சீரகத்தையும் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து சீரகமும் மிளகு தூளும் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்க போகிறேன். ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இப்போது நான் வந்து இதை வந்து ஒரு குழி பணியாரம் பேன் எடுத்து வச்சுருக்குறேங்க. எடுத்து வச்சுட்டு இது கூட வந்து இப்போ 4 முட்டை அது ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே வந்து ஒரு 4 முட்டையை வந்து இது கூட போட்டு நல்லா பீட் பண்ணி வைக்க போகிறேன். இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க, சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பீட் பண்ணிட போகிறேன். நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த குழி பணியாரத்தில் ஒன்றா ஊற்றி அழகாக எடுத்துக்கலாம். இப்போது இந்த பேன் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ குழி பணியாரத்தில் நான் வந்து குழி பணியாரம் வந்து எல்லாமே வந்து ஊற்ற போகிறேன். இப்போது நல்லா எல்லாத்தையும் வந்து ஊற்றிட்டு இது வந்து கொஞ்சம் கீழே வேகட்டும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் மட்டும் கொஞ்சம் லைட்டாக விட்டுடுறேன். இப்போ அதுக்குள்ளே நம்ம என்னென்ன பார்க்கலாம்னா பசலையில் வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்குங்க. அதே சேம் டைம் வந்து நம்மளுடைய போனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம். அதனால தான் சொல்கிறேன், இந்த மெனோபாஸ் முடிஞ்ச லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா போன் கால்சியம் கம்மியாக இருக்கும். அவங்க வந்து போன் வந்து ரொம்ப வீக்னஸ்ஸாக இருக்கும். அப்போ அவங்களாம் வந்து இந்த பசலைக்கீரை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபுட்டில் எடுத்துக்கிட்டாலே போதுங்க. நம்மளோட போன் எல்லாமே வந்து நிறைய ஸ்ட்ராங்காக கிடைக்கும். இது வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய ஹார்ட் வந்து நம்மளோட இதயத்தை வந்து எப்பயுமே வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒன் வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் த பிளட் சுகரை வந்து எப்பயுமே வந்து இது வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோங்க. அதனால் வந்து ஸ்கின் கேர் கூட இது வந்து யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய பிரைனை வந்து ஆக்டிவாக வச்சுருக்கோம். இதில் வந்து நிறைய இன்னுமே இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன நான் கொடுத்துருக்கேன் இது எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு முட்டை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. முட்டை குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சாப்பிட்லாம், நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.